வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி உடனே குடிக்க சொல்லுங்க. உடனே குடிச்சுக்கலாம். எசன்ஸ் இறங்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தேவையில்லை. உடனே இதுல குங்குமப்பூம் கலந்துருக்காங்க. நம்மளுக்கு நிறைய இன்கிரிடியன்ஸ் இருக்கு, உடம்புக்கு தேவையான நிறைய இன்கிரிடியன்ஸ் இருக்கு. மெட்டபாலிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா வந்து 1400 இருக்கணும் அட்லீஸ்ட். ஆனா நிறைய பேருக்கு பார்க்க வெயிட் ஹைட்டா இருப்பாங்க, 1000 தான் இருக்கும், 1100 தான் இருக்கும். அவங்க என்ன சாப்பிட்டாலும் செரிக்காது. டயத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டே இருப்பாங்க, அன்ஃபேட் ஆகிட்டே இருப்பாங்க, ஃபேட் ஆகிட்டே இருப்பாங்க, வயிறு பெருசாகிக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டதெல்லாம் அப்படியே மோஷனை வெளியே போயிட்டே இருக்கும். அப்போ செல்லுக்குள்ள போகவே போகாது. அப்போ செல்லு ஏத்துக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல் குறைமாத செல்லா மாறும், கேன்சர் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பு. அப்போ கேன்சர் நிறைய விதத்துல வருது. அதனாலதான் சின்ன சின்ன குழந்தைங்களும் நிறைய வருது. 6 வயசு குழந்தை வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கு போன வாரம். 6 வயசு குழந்தை இறந்துருச்சு. டெஸ்ட் பண்ணது போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றது, அது என்ன சாப்பிட்ருக்கோம், அது என்ன செஞ்சிருக்கோம். அப்போ நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறை, நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே வேற மாதிரி போனனால தான் இது எல்லாமே நடக்குது. அப்போ நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி வந்து நம்ம நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும் மீன்ஸ் சத்தானதா சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. சரியா? அப்போ நீங்க எனர்ஜி ட்ரிங்க் காலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மெட்டபாலிசத்தை சரியாக்கும். யாரெல்லாம் பசியே இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க, எனக்கு பசிக்கவே பசிக்காது யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? காலையில சாப்பிடுவேன், உங்களுக்கு காலையில சாப்பிடுவேன், மத்தியானம் பசிக்காது, ஆனால் டயத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடுவாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் நீங்க கொடுத்துருங்க. இதெல்லாம் சாப்பிட்டாதான் இது சாப்பிடணும்லாம் கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம். இது காமன் எல்லாருமே சாப்பிடலாம். தேவையில்லை, ஏஜ் குரூப் தேவையில்லை. ஒரு 10 வயசுக்கு மேல கொடுங்க. இல்ல ஃபேட்டா இருக்காங்க குழந்தைங்கன்னா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்ப இருந்து வெயிட் லாஸ்க்கு இது ட்ரை கொடுக்கலாம். இது ஃபுட் அது ஸ்டொமக் வாஷ் பண்ணி நல்லா கிளியர் பண்ணும். ஸ்டொமக் வாஷ் நல்லா பண்ணி சாப்பிடுறீங்க அப்படின்னா மோஷன் ஃப்ரீயா போயிடும். இத நீங்க சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போனீங்கன்னா இந்த ஷேக் நீங்க கொடுக்கலாம். வெயிட் லாஸ்க்கு இதுவே போதுமானது. ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. அதர்வைஸ் லஞ்சுக்கு டின்னருக்கு நீங்க வேற கொடுத்துக்கலாம். என்ன வேணா சாப்பிடுங்க. டீப் ஃப்ரை மட்டும் வேண்டாம். மற்றது என்னன்னா நம்ம சுகர் மட்டும் நிறைய கொடுக்க வேண்டாம். இனிப்பு ஒயிட் சுகர் சுத்தமா அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ரௌன் சுகர்ல பனங்கற்கண்டு அந்த மாதிரி உள்ளது, கருப்பட்டிலாம் நம்ம சேர்த்துக்கலாம், லிமிட்டா சேர்த்துக்கலாம். இல்ல வெயிட் லாஸ்க்கு இருக்கிறாங்கன்னா சுகர் தொடவே கூடாது. வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா சுகர் டச் பண்ணவே கூடாது. நீங்க வெயிட் லாஸ் ஆனது முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ 60 கிலோ ஒருத்தவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 20 கிலோ குறைக்கணுன்றப்ப 3 மாசம் தான் டைம் போதும். உங்களுக்கு 20 கிலோ குறைச்சிடலாம், ஹெல்த்தியா குறைச்சிடலாம். இப்போ இது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணுமா இல்ல வெயிட்ல நம்மளுடைய இஷ்டம். நான் இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ 2 டைம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஐடியல் வெயிட் வந்துட்டேன். நான் எப்படின்னா மார்னிங் ஒரு டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு எல்லா நியூட்ரிஷன் வேணும் இல்லையா. இப்போ வெயிட் லாஸ்ல இருக்கும்போது இது எத்தனை டைம்? 2 டைம்ஸ் எடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு நைட் டின்னருக்கு எடுத்துக்கணும். அது எடுக்கிற முறையும் பாத்தீங்க அப்படின்னா காலையில 5 மணிக்கு எடுக்கணும் கண்டிப்பா. அப்பதான் நமக்கு 11 மணி வரைக்கும் தாங்கி கொஞ்சம் இதாகும். மத்தியானம் நம்ம சாப்பிடுவோம். இது ஒரு 4:30 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா அது ஒரு 5 மணிக்கு. 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 7:30 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பெரிட்டி கொடுக்காதீங்க. 3 மாசத்துல 20 கிலோ குறைக்க முடியாது. யாரெல்லாம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தூங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து செய்ய முடியாது. அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல வெயிட் லாஸ் வேணும்னா செஞ்சுக்கணும். அதாவது 6:30க்கு வந்து நீங்க எடுங்க. 6:30க்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா வரும். நீங்க எவ்வளவு டைமிங் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்கும். நான் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன். 8 மணிக்கு ஒரு எடுத்து பார்த்தேன், ஒரு 15 நாள் காலையில எடுத்து பார்த்தேன். அது நல்ல வெயிட் லாஸ் ரொம்பவே சீக்கிரம் நடக்குது. அப்ப எனக்கு சொல்லி கொடுத்த ட்ரெயினருமே எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க ஏர்லியா எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா உறுப்புகள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும், கெட்ட கழிவுகளை வெளியே தள்ள ஆரம்பிச்சிரும். அப்ப சீக்கிரமா அதுதான் வேணும் நம்மளுக்கு. மத்தியானம் பசிக்கும் இல்லையா, ஒரு 11 மணிக்கு நீங்க பழங்கள் சாப்பிட்டு எடுத்துட்டீங்கன்னா 8 மணிக்கே பசிச்சிரும். இல்ல பசிக்காது, வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஃபுட் பண்றேன் மேம். அதனால தான் இன்னைக்கு நான் மெயினா வந்தேன். 8 மணிக்கு பசிக்காது. 8 மணிக்கு பசிக்காது. பசிக்க இந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன். பசிக்க வாய்ப்பு இல்ல.